رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. ஒவ்வொரு மாதமும் சிறுவர்கள் மற்றும் பெரியோர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற மாரிஸ் போட்டிக்குரிய குறிப்பேட்டுடைய விளக்கம் ஒவ்வொரு மாதமும் குர்ஆன், ஹதீஸ், அதே மாதிரி துஆவுடைய விளக்கங்கள் அதனுடைய வகுப்பு நடைபெற்று வருகின்றது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி வருடம் 1445 வருடம் 7வது மாதத்திற்குரிய மாரிஸ் போட்டியுடைய துஆவும் ஹதீஸும் இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். நாங்கள் வளமையாக ஞாபகப்படுத்துறது போல இவ்வருடம் சூரத்துல் கஹ்ஃபுடைய 36 வசனங்கள் மனனமிடுவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல ஹதீஸ், ஒவ்வொரு மாதமும் ஒரு ஹதீஸ், அதே போல் ஒரு துஆ, நற்குணங்கள் சம்பந்தமான ஹதீஸ், அதே போல அது சம்பந்தமான ஒரு துஆ கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அதனுடைய விளக்கம் நடைபெறும். அந்த அடிப்படையில் இன்றைய ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த, மனிதனே நீங்க எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு பாவம் அதை செய்தால் அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை அதற்கு பின்னால நீங்கள் செய்யுங்கள். வஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸன், மக்களுடன் நல்ல குணத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ரவாஹு திர்மிதி அன் அபீ தர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜவாமிஉல் கலிம் என்று சொல்லப்படக்கூடிய நபி அவர்களுடைய சுருக்கமான வார்த்தை, அதில் விரிவான விளக்கங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் வந்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையில் இந்த ஹதீஸும் உள்ளடங்கக்கூடியது. அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீங்க எங்கிருந்தாலும், தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் எந்த நிலைமையிலேயும் அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். தக்வா என்றால் என்னது? உலமாக்கள் சொல்றார்கள், தக்வா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ் ஏவினதை எடுத்து நடப்பது, அல்லாஹ் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வது, இதுதான் தக்வா என்பது. தனிமையில் இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் அல்லாஹ் ஏவினவைகளை நாங்கள் அந்த நேரங்களில் செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். அதே போல அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தக்வாவுடைய கருத்து. இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயத்தை சுட்டி காட்டியுள்ளார்கள். இரண்டாவது விடயமாக சொல்லும் பொழுது, வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, ஒரு பாவம் செய்தால், மனிதன் என்று சொன்னால் அடிக்கடி பாவங்கள் நிகழக்கூடியது, எங்களுக்கு தெரியாமலோ வாயாலேயோ பேச்சின் மூலமாகவோ பார்வையின் மூலமாகவோ ஏதாவது தவறு நிகழ்ந்து விட்டால், அல் ஹஸனத தம்ஹுஹா வஅத்பிஇஸ் ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, பாவம் நிகழ்ந்து விட்டால் அதை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை நீங்கள் செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி சஹாபாக்கள், நான் இன்ன பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு ஒரு துஆவை அல்லது ஒரு இபாதத்தை, ஒரு வணக்கத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஏன்? அந்த பாவத்தை அதை அழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. பல அமல்கள் அதனுடைய முக்கியமான சிறப்புகளில் சொல்லப்பட்டுள்ளது, அது முன்னால் உள்ள பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லி. ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு இடையில் உள்ள பாவங்கள், அதாவது சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். அதே மாதிரி தொழுகைகள், அதுக்கு இடையில் ஏற்படக்கூடிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்ன பொதுவாக சொல்லப்பட்ட விடயமாக இருந்தாலும், வேற முறைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் சொல்லும் பொழுது, ஒருவர் பாவம் செய்து விட்டால் அதுக்கு பின்னால அவர் அதுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்காக வேண்டி 2 ரக்காத் தொழுது துஆ செய்தன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா மன்னிப்பான் என்று சொல்லி ஹதீஸ்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா இந்த கருத்துப்பட குர்ஆனில் கூறும் பொழுது, இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும். பொதுவாக எந்த நன்மையாக இருந்தாலும் முன்னால செய்த பாவங்களை அல்லாஹு தஆலா அந்த நன்மையின் மூலமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அடுத்த விடயமாக சொன்னார்கள், வஹாலிகின் நாஸ பிகுலுகின் ஹஸனின், கியாமத்துடைய நாளையில மீதான் தராசி, நன்மை தீமைகள் நெருக்கப்படுகின்ற தராசியில் மிக கனமானது என்று வேறொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த நல்ல குணம், மக்களுடன் நல்ல பண்பாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே இந்த
விடயங்கள், சொல்லப்படக்கூடிய விடயங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதை மனநமிடுவது மட்டும் இல்லாமல் அதனுடைய விளக்கங்களும் சொல்லப்படுகின்றது. எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அதை எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த மாதத்துடைய துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத் வ தர்கல் முன்கராத் வ ஹுப்பல் மசாகீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடிக்கடி ஞாபகப்படுத்துற மாதிரி, நல்ல குணங்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்களோ, அதை எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக் கொள்ளுமாறு சொன்னார்களோ, அதே மாதிரி அது வருவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல நாங்கள் துவா செய்வதற்கும் பல துவாக்களை நபி அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். அதில் ஒரு துவா தான் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபிஅலல் கைராத். அல்லாஹ்வே, நலவுகளை செய்வதை உன்னிடம் கேட்கிறேன். நலவுகள் என்று சொன்னா அமளிபாதத்துகளாக இருக்கலாம், அல்லாஹுக்கு வணக்க வழிபாடு செய்வதாக இருக்கலாம், அல்லது ஏனைய மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது, ஏனைய எல்லா விடயங்களும் மனிதர்களுக்கு நலவு செய்வது, இவைகளாக இருக்கலாம். இவைகளை செய்வதை நான் உன்னிடம் கேட்கிறேன், அதை செய்வதற்கு நீ எனக்கு உதவி செய்வாயாக என்ற கருத்துப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். வத்தர்கல் முன்கராத், அதே போல தடுக்கப்பட்டவைகள், பாவமான காரியங்கள், மோசமானவற்றை விட்டுவிடுவதையும் உன்னிடம் கேட்கிறேன். அதையும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் பாவமான விடயங்களையும் எங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது. அந்த கருத்துப்படத்தான் ஹதீஸ்ல வந்துள்ளது, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்வதும் நன்மையான விடயங்களுக்கு நாங்கள் சக்தி பெறுவதும் இல்லா பில்லா, அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டே அன்றி இல்லை. எந்த விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பாவத்தை நாங்கள் இல்லாமல் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் துவா செய்ய வேண்டும் என்ற முறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்துள்ளார்கள். அடுத்ததாக வஹுப்பல் மசாகீன், ஏழைகளுடைய அன்பையும் தருவாயாக. பொதுவாக மக்களால் வெறுக்கப்படக்கூடிய, அதே மாதிரி ஓரக்கண்ணால் வெறுப்பாக பார்க்கப்படக்கூடியவர்கள் மசாக்கீன், ஏழைகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், வசதி குறைந்தவர்கள், இவர்களுடைய அன்பையும் தருவாயாக. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடிக்கடி ஏழைகளுடன் நல்ல முறையில் நடந்துக்கோங்க, அவங்களை கவனிச்சுக்கோங்க என்று சொல்லி அல்லாஹு தஆலா பல முறை குர்ஆனிலும் கூட அதை அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுட்டிக்காட்டியுள்ளார். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய பலர் ஏழைகளாக இருந்தார்கள் ஆரம்ப கட்டத்துல. அப்படி இருக்கும் பொழுது ஏழைகள் நபி அவர்களோடு வந்து மார்க்கத்தை படிச்சு கொடுக்கிற நேரம், அவங்க வந்து மார்க்கத்தை கேட்கிற நேரம் எல்லாம் பணக்காரர்கள், மக்கா காஃபிர்கள், குறைஷி காஃபிர்கள் ஏளனமாக பார்ப்பார்கள். இந்த ஏழைகளுக்கு ஒரு இடத்தில் நாங்களே போகணும் அப்படி என்று சொல்லி கேட்டு அவர்கள் அப்படி இழிவாக நினைப்பதன் மூலமாக அந்த விடயத்தை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அவரிடம் வரக்கூடிய ஏழைகளை கவனிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சொன்ன ஆயத்துக்கள் ஒன்றுதான், வலா ததுருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் ஆஷி. காலையிலேயும் மாலையிலேயும் அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம். அந்த காஃபிர்கள், செல்வந்தர்கள் உங்களோட வராமல் இருந்தாலும் நீங்கள் உங்களோட வந்து சேர்ந்திருக்கக்கூடியவர்களை நீங்கள் விரட்ட வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றார். அதே போல இன்னொரு வசனத்தில் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண் தெரியாத சஹாபி, அவரும் நபி அவர்களுடன் இருக்கும் பொழுது மக்கா காஃபிர்கள் முக்கியமானவங்க நபி அவர்களிடம் வந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சிறிது கடுகடுத்தார்கள். நீங்க ஏன் இந்த நேரத்துல வந்திக்கிறீங்க, அவர்களும் வந்திக்கிறாங்க அப்படி என்று சொல்லி கடுகடுத்த நேரம் அல்லாஹு தஆலா நபி அவர்களை அந்த விடயத்துக்காக வேண்டி கண்டித்தான். இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார், அபஸ வ தவல்லா, நீங்கள் கடுகடுத்து முகம் சுளித்து நீங்கள் புறமுது காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிறார். அப்ப இதோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் ஒன்றுதான் ஏழைகளை விரும்ப வேண்டும், அவர்களை கவனிக்க வேண்டும் என்ற விடயங்களோட சம்பந்தப்பட்டதுதான் பலகீனமானவர்கள். உதாரணமாக சொல்வதா இருந்தால், எங்களுடைய வீடுகள்ல இருப்பாங்க பலகீனமான பிள்ளைகள், மாற்றுத்திறனாளிகள், இவர்களையும் நாங்கள் அன்பாக அவர்களையும் நாங்கள் கவனிக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே கூறும் பொழுது, இன்னமா துர்ஸகூன வ துன்ஸரூன பிதுஆஃபாயிக்கும், நீங்கள் உணவளிக்கப்படுவதெல்லாம், உதவி செய்யப்படுவதெல்லாம் உங்களிடம் உள்ள பலகீனமானவர்களை கொண்டுதான் உதவி செய்யப்படுகிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அர்த்தப்பட அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், நீங்கள் எங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொண்டு சொன்னால் எங்களுக்கு
செலவுகள் கூடும் என்று பயந்து நீங்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளாமல் இருக்க வேண்டாம். அதே மாதிரி ஆரம்ப காலங்கள்ல பிள்ளைகளை இல்லாமல் செய்வார்கள். வலா தப்துல் ஊலாதமோட குழந்தைகளை நீங்க கொலை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா இந்த காரணப்படி சொல்றான். ஏனென்றால் பலகீனமானவர்களாக இருக்கும் பொழுது சிறுவர்களாக இருந்தால் குழந்தைகளின் மூலமாக அல்லாஹு தாலா அதனுடைய ரிஸ்கையும் சேர்த்து தான் எங்களுக்கு அல்லாஹு தாலா தாரான். பலகீனமானவர்களை கவனிக்கிறது, அதே மாதிரி ஏழைகளை கவனித்துக் கொள்வது, இந்த 2 விடயங்களும் இந்த ஹதீஸிலே சுட்டிக்காட்டப்படுகின்றது. எனவே அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த விடயங்களை எங்களுக்கு நல்ல விடயங்களை ஏவுகின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு உதவி செய்வானாக. வாஹ்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி